ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபியை தான் கொண்டு வந்திருக்கேன். சிந்தாமணி சிக்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சிந்தாமணி சிக்கனை சிங்காரமாக செஞ்சு சிரிப்போடு உங்கள் பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இடையில 2 ட்ரிக்ஸு நான் சொல்கிறேன் டேஸ்ட்டாக வர்றதுக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ சொல்ல போகிறேன் இந்த சிந்தாமணி சிக்கன் ரெசிபி பேரை கேட்டாவே உங்களுக்கு சிரிப்பாக வரும். ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. இதில் 2 சின்ன சீக்ரெட் இருக்குது. ஒன்று ஹோம்மேட் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2வது செமி கிரேவி ஐட்டம்ஸ். இதுதான் இந்த ரெசிபிக்கு அந்த ஸ்பெஷலான டேஸ்ட்டை கொடுக்குது. இப்போது முழுசாக ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம் வாங்க. கடைசி வரை பாருங்கள், ஏன்னா கடைசி ஸ்டெப் தான் இந்த ரெசிபியோட மெயின் சீக்ரெட். முதல்ல தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் 1/2 கிலோ தோல் நீக்கிய லெக் பீஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், வெங்காயம் 3 பெரிய சைஸ், தக்காளி மீடியம் சைஸ் 3, சோம்பு 1/4 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 4 உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, பூண்டு சாப் பண்ணது 10 பல், சிக்கன் கபாப் மசாலா 1/2 டீஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 1 டீஸ்பூன், ரீஃபைண்ட் ஆயில் 4 டீஸ்பூன், உப்பு தேவைக்கு, கொத்தமல்லி சிறிது. முதல் ஸ்டெப், சிக்கன் தோலை நீக்கி சின்ன பீஸாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டு மஞ்சள் போட்டு தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது ஏன் பண்ணுறோம்னா சிக்கனில் இருக்கிற அந்த ஸ்மெல் முழுசாக போகிறதுக்காக. 15 நிமிஷம் கழித்து 3 இல்லைனா 4 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அந்த சிக்கனில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு விசில் போட்டு வேக வைங்க. உப்பு இப்போது போடலை, ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயே உப்பு இருக்கும், அதனால் பேலன்ஸ் ஆயிரும். இப்போது நான் ப்ராமிஸ் பண்ண அந்த சீக்ரெட் ட்ரிக்கை உங்களுக்கு சொல்கிறேன். ஹோம்மேட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னா, 100 கிராம் பூண்டு, 75 கிராம் இஞ்சி, கல் உப்பு ஒரு 6 டீஸ்பூன், பூண்டு தோல் உரித்து எடுத்துக்கோங்க. இஞ்சி தோல் சீவி சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு 5 இல்லைனா 6 டீஸ்பூன் அதான் கல் உப்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதை ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது கெட்டு போகாது, தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இது எங்களுக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரியாணி கடை பாய் தான் சொல்லி கொடுத்த ட்ரிக். இது இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுறோம். இதுதான் இந்த ரெசிபிக்கு அந்த சூப்பரான டேஸ்ட்டையும் கொடுக்குது. இப்போது நம்ம மெயின் குக்கிங்கை பார்க்கலாம். சிக்கன் ஒரு விசில் வந்ததும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர்லேயே வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஓவர் குக் ஆயிரும், பீஸாக ஆயிரும். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு அதில் 4 டீஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றுங்க. ரீஃபண்ட் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் 1/4 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணுங்கள். பெரிய டீஸ்பூனாக இருந்தால் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா ரொம்பவும் பொரிய விடக்கூடாது. ஓரளவுக்கு பொரிஞ்சு வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க, ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியனை ஆட் பண்ணணும். ஆனியனை ஆட் பண்ணிவிட்டு ஆனியன் நல்லா வதங்கணும். அதுதான் முக்கியமான நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். ப்ரௌன் கலரில் நீங்கள் ஆனியனை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை 10 பூண்டு நம்ம நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கோம், கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணுங்கள். பூண்டு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். ரொம்ப தின் ஸ்லைஸாக இல்லாமல் மீடியமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தக்காளியை ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி கொடுங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம 1/2 டீஸ்பூன் சிக்கன் கபாப் மசாலா ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு அதுலேயே நெக்ஸ்ட்டு சில்லி சாஸ் 1 டீஸ்பூன், காரம் அதிகமாக தேவைப்படுச்சுன்னா 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி கொடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி கொடுங்க. வதங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனை அதில் இருக்க தண்ணியோடு சேர்த்து அப்படியே போட்டு நல்லா கிளறி கொடுங்க. ஒரு 15 மினிட்ஸ் அந்த சிக்கன் பாயிலான அந்த தண்ணியிலேயே நல்லா வேகணும். கொஞ்சமாக சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம சிக்கன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் நிறைய உப்பு இருக்கிறதுனால சிக்கனில் உப்பு இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிரேவியாக வர்ற அளவுக்கு, செமி கிரேவியாக வர அளவுக்கு நல்லா வதக்கி கொடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி அந்த சிக்கனே நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீ கிட்டையே இருந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி கொடுக்கணும். ஏன்னா அப்படி விட்டுட்டிங்கன்னா அடியில் அடி பிடிச்சிரும், உங்களுக்கு அந்த டேஸ்டெல்லாம் சேஞ்ச் ஆயிரும்.
ஸோ கிட்டையே இருந்து நல்லா கிளறி கொடுங்க. கிளறி கொடுத்துட்டு ஃபைனலாக நம்ம உங்கள்கிட்ட வெங்காயத்தாள் இருந்தாலும் வெங்காயத்தாள் கட் பண்ணி போடுங்க. நான் கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அதையும் கலந்து கொடுங்க. நீங்கள் அது கலரும் போதே உங்களுக்கு நல்ல ஸ்மெல் இருக்கும். ஹோட்டலில் என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ, என்ன ஸ்மெல்லில் இருக்குமோ அதே டேஸ்ட், அதே ஸ்மெல் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா இருக்கும். அதில் உங்கள் பிள்ளைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரெடி ஆனதுக்கப்புறம் தனியாக ஒரு ஹாட் பேக்கில் அதை சேஞ்ச் பண்ணிடுங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே வேறு ஏதாவது நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியனுக்கு பதிலாக நீங்கள் புதினா கூட அதில் டெக்கரேட் பண்ணி, புதினாவும் ஆனியனும் நீங்கள் டெக்கரேட் பண்ணி வைக்கலாம். பார்க்குறதுக்கு இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி குக்கிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.